வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கோட ட்ரேட் பேட்டர்னும் நாளைக்கு எப்படி என்ன டைரக்ஷன்ல நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் வந்து டைரக்டா வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ரீ ஓப்பனிங்லேயே மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 1600 பாயிண்ட் ஒரு பெரிய கேப் அப்போட ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, பாசிட்டிவ் நியூஸ். யூஎஸோட அந்த டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி 1600 பாயிண்ட் கேப் அப் கொடுத்துருக்கு மார்க்கெட்ல. ஓகே, நம்ம இந்த கேப் எதிர்பார்த்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய கேப் அப் எல்லாம் எதிர்பார்க்கல. மார்க்கெட் நேற்றுக்கு நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கறது நேற்று வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். பட் நம்மளோட டார்கெட் வந்து 25,250 இருந்து 350 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஓகே, 250 இருந்து 350 வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ஓகே, அதான் நம்ம டார்கெட்டா வச்சிருந்தோம். அதனாலதான் அந்த அவ்வளவு தூரம் அப்சைட் ட்ரெண்ட் எதிர்பார்த்தனால நேற்றுக்கு பிடிஎஸ்டியை ஹோல்ட் பண்ணியிருந்தோம். 25,200 சிஏ வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம். தேர்ட் பிப்ரவரியில் 5,200 40 rupees ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ட்ரெண்ட் எதிர்பார்த்தோம், அதனால அந்த பிடிஎஸ்டி. ஆனா பிளஸ் வந்து போனஸா நியூஸும் ஃபேவர் பண்ணி ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய ட்ரெண்டை கிரியேட் பண்ணிடுச்சு. 1,200 பாயிண்ட் வந்து மார்னிங்லேயே மார்க்கெட் அவர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லா மொத்த மூமெண்ட்டும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு மார்னிங்ல, எப்படிதான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து அப்படியே சிங்கிள் கேண்டில், ஓகே, சிங்கிள் கேண்டில் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த ஜோன்லயே செட்டில் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம சப்போர்ட்டா கொடுத்துருந்தோம் டெலிகிராம் லைவ்ல. இதுதான் நம்மளோட சப்போர்ட்டா இருந்துச்சு. 25,800 25,680 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இருந்துச்சு. இன்னையோட மொத்த மார்க்கெட் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே, 680 போய் சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருந்துச்சு. மறுபடியும் அது 800 வரைக்கும் போய் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டோட மொத்த ட்ரேடிங் பார்க்க முடியுது. பாத்தீங்கன்னா 25,677 எப்போதும் கொடுத்துருக்கோம்ல, எக்ஸாக்டா 77 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொஞ்சம் கீழே வரைக்குமே போயிருக்கு. இது வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம சப்போர்ட் வந்து ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறிட்டோம்ல, அதை பிரேக் பண்ணி மேல போனாலும் கூட அந்த ரேஞ்சு கீழே தான் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ரேஞ்சு தான் இன்னைக்கு வந்து ஒரு ஜோன் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ மொத்த ட்ரேடிங்கும் நேற்றுக்கு யாராவது பிடிஎஸ் எடுத்திருந்தீங்கன்னா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். இதுலயே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ட்ரேடுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. யாராவது அப்போசிட் சைடில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மேபி இந்த இதில் ஒரு சின்ன பி சைடில் கேப்சர் பண்ணிருக்கலாம். மற்றபடி இது ஃபுல்லாகவே ஒரு சைட் வேஸ்லேயே சைட் ஜோன்லேயே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா மொத்த பெரிய மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டதுனால ஒரு சைட் பேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும், இது என்ன டைரக்ஷன்ல போகும், நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிஃப்டி டவுன் ட்ரெண்டை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நம்ம பேட்டர்னை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுச்சுங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறம் இது தொடர்ந்து அப் ட்ரெண்ட் தான் வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அது வந்து ஒரே நாள்லே நியூஸை பேஸ் பண்ணி ஒரே நாள்ல ஆல் டைம் ஹைக்கிட்டே வந்துடுச்சு. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த ஆல் டைம் ஹை இருக்குல்ல, இந்த ஜோன் கரெக்டா அந்த ஜோன்ல தான் ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் பண்ணிருக்கு. ஓப்பன் ஆகி அது வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சில தான் ரெஜெக்ஷனே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி பிரேக் பண்ணி மேலே வரணும். இதுக்கு 25,050 மேலே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் பண்ணிருக்கிறதுனால அப் ட்ரெண்ட் போகணும். இது வரைக்கும் வரலாம். 25,350 ரேஞ்ச் தான் நம்ம எதிர்பார்த்தோம். 250 to 350 ரேஞ்ச் எதிர்பார்த்தோம். ஒரு பாசிட்டிவ் ஃபேவர் நியூஸ் இருந்ததுனால நல்லா அப் ட்ரெண்ட் கொடுத்து எல்லாம் பிரேக் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே நம்ம எங்க ஃபைனல் டார்கெட் எங்க வச்சிருக்கோமோ இங்க வரைக்கும் போயிடுச்சு. ஆக்சுவலா நம்மளோட ஃபைனல் டார்கெட் இங்க இருக்கு. ஓகே, 26,625 ரேஞ்சுக்கிட்ட இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் நிஃப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்கிறத பார்த்தோம் இல்ல. இது வீக்லி சார்ட்ல நிஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் நிஃப்டி சப்போர்ட்டே ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. பட் அதுவும் கூட அந்த பட்ஜெட் ஈவெண்ட்டுக்கு அதுக்கு அடுத்த பட்ஜெட் ஈவெண்ட் ஒரு நியூஸ், இன்னைக்கு ஒரு நியூஸ். ஓகே, ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ஒரு பெரிய அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் மாத்தி மாத்தி நடந்திருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 25,050 மேல நிஃப்டி செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ நேற்றுக்கே அந்த 25,050 மேல செட்டில் ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த பிடிஎஸ்டி அது வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஓகே, ஆனா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி அதுல இருந்து தொடர்ந்து மேல போகாம கீழே வந்து, ஏன்னா 1,200 ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல மூவ் ஆகுறதுங்கிறது அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லைங்கிறனால இதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்திருக்கு. ஓகே, பாசிபிள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. எப்போ எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. பட் ஆல்ரெடி ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்தனால இதுக்கப்புறம் எந்த மொமெண்டம் வரல. இங்க ஏற்கனவே டபுள் டாப் ரிஜெக்ஷன் இருக்கு. அந்த ஜோன்ல எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு.
ஓகே. நம்ம நிஃப்டி அப் ட்ரெண்ட் கொடுத்து மேல போகும்போது இது எப்படி எதிர்பார்த்தோம்னா, இதுல இதுக்கு மேல சப்போர்ட் எடுத்து இப்படியே வந்து இந்த ஆல் டைம் ஹை, இது ஆல் டைம் ஹை டெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கறோம். ஓகே. இப்போ 26,680 தான் நம்மளுக்கு அப் சைட்ல டார்கெட்டா இருக்கு. இப்போ நிஃப்டி வந்து 26,336 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்ப இன்னும் மேல போக வேண்டிய ரேஞ்சு இருக்கு. ஓகே. இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு அப் ட்ரெண்டும் இப்போ வந்த ஒரு பெரிய அப் ட்ரெண்டுமே, ஸோ இதுல ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்ல, பேங்க் பட்ஜெட் ஈவெண்ட்டுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு, நியூஸ் பேஸ் பண்ணி. அதுக்கு அடுத்த நாள் இவ்வளவு ஹோல்ட் பண்ணிடுச்சு. அது வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத காமிக்குது. இது நியூஸ் பேஸ் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. மறுபடியும் இன்னைக்கும் இந்த அப் ட்ரெண்ட் நியூஸ் பேஸ் பண்ணி தான் போயிருக்கு. ஓகே. மார்க்கெட்டுக்கு ஃபேவரா இருக்கலாங்கிற நியூஸ் பேஸ் பண்ணி தான் போயிருக்கு. அதனால அதுவும் இல்லாம அது வந்து கரெக்டா அந்த ஆல் டைம் ஹை கிட்டே ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. ஓகே. இது ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. எந்த மாதிரினா, மறுபடியும் இதே ஜோன்ல ரிஜெக்ஷன் வருதா, அவ்வளவுதானா, அப் ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சு, இல்ல இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டையும் கிரியேட் பண்ணுது. ஓகே. என்ன என்ன நடக்கலாம், மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சு இது வரைக்கும் போகணும், அதுக்கு இதை பிரேக் பண்ணணும்ல. இப்போ டைரக்டா அந்த ரேஞ்சு கிட்டே போய் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது முடிஞ்சிடுச்சா, அப்போ இப்போ இனிமே மறுபடியும் அந்த சப்போர்ட் நோக்கி வருமா அப்படிங்கிற டவுட்டையும் கிரியேட் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, நம்ம இங்க மேல எதிர்பார்க்கணும், இது வரைக்கும் எதிர்பார்க்கறோம். பட் ஆனா இந்த ரேஞ்சுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 25,670ங்கிற ரேஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஓகே. நார்மலாவே ஒரு பெரிய கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிஃப்டி ட்ரை பண்ணணும், அப்படிதானே? மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை ஃபில் பண்ணும். ஆனா எப்பவுமே கட்டாயம் ஃபில் பண்ணி தான் ஆகணுங்கிற கண்டிப்பா கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் 25,670ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஓகே. மார்க்கெட்டு அப்போ இதுக்கு மேல இந்த சப்போர்ட்டை இன்னைக்கு பிரேக் பண்ணல. ஓகே. பிரேக் பண்ணல. இதுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம டவுன் சைடு பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. நான் என்ன எதிர்பார்க்கறேன், இதுல இருந்து அப்படியே ரோஸா இப்படி இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறேன். 26,680. ஓகே. இப்போதைக்கு மார்க்கெட் அப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட வியூ ஸ்டில் வந்து புல்லிஷ் தான். மார்க்கெட் தொடர்ந்து அப்படியே திரும்பி இது வரைக்கும் போகும், 26,600. ஒருவேளை கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா அது எப்போன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம டவுன் சைடை பத்தி யோசிக்க முடியும். அது எது வரைக்கும் போகலாம், ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வரலாம், 25,400 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இது வரைக்குமே வரலாம். கரெக்டா அந்த கேப்பை ஃபில் பண்ற இடத்துல தான் நம்மளோட வீக்லி சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அதுக்கு மேல ஃபால் ஆகுறது வாய்ப்பு கிடையாது. 25,100ங்கிற ரேஞ்ச் இது வரைக்கும் போய் திரும்பி வரணும். ஓகே. ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்கும் போகலாம். இது ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 2 ஹவர்ஸ்ல வச்சுக்கலாமா? ஓகே. எப்படி நாளைக்கு மூவ் ஆகும்னா, இந்த ரேஞ்ச் வந்து ஒரு டிசைடிங் ஜோனா இருக்கும். ஓகே. இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இது ஒரு நல்ல டிசைடிங் ஜோனா இருக்கும். இந்த ரேஞ்சில் நிப்டி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட்சத்துல நிப்டி இதுல சப்போர்ட் எடுத்து இப்படி ரிவர்ஸ் ஆகி ஆல் டைம் ஹையை நோக்கி மறுபடியும் போகும். ஓகே. நாளைக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தைரியமா அப்சைட் போகலாம். எப்போ போகலாம், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது. 25,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். நம்ம இப்போ சப்போர்ட்டா இன்னைக்கு பார்த்தது, நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல ஹோல்ட் பண்ணி இந்த 25,800 பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா நம்ம தொடர்ந்து அப்சைடை எதிர்பார்க்கலாம். ஓகே. 26,600 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதை ஹோல்ட் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சி பொசிஷன் எக்ஸிட் ஆகிறதோ இல்ல பி சைட்ல ட்ரை பண்றதோ இது வேணாலும் பண்ணிக்கலாம். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் அதெல்லாம் ட்ரை பண்றது வந்து ரிஸ்கா தான் முடியும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி வரும் பட்சத்துல இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலா வரலாம். 25,420 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கேப்பையும் ஃபில் பண்ற மாதிரியும் பிளஸ் இந்த நம்மளோட வீக்லி சப்போர்ட் வரைக்கும் 25,100 ரேஞ்ச் வரைக்கும் நிப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு 3 லெவல் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்டா 2 லெவல். ஒன்னு வந்து இந்த லெவல் மெயினா, இதுக்கு மேல என்ன இந்த லெவல்ல என்ன ரியாக்ட் பண்ணுது, இதுல சப்போர்ட் எடுத்துடுச்சு ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா எந்த சைடும் ட்ரை பண்ண வேண்டாம். இதை சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் பண்ணி இந்த 800 பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா நம்ம நீட்டா பாசிட்டிவ் சைட்ல ட்ரை பண்ணலாம். இல்ல இதை பிரேக் பண்ண முடியாம இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா
நம்ம டவுன் சைடு ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும் 25,400 வரைக்கும். அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம டெஃபினட்டா மறுபடியும் 25,100 ரேஞ்சில் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னோட வியூ இப்போ வந்து புல்லிஷ் தான். நான் இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி இதை பிரேக் பண்ணி மேலே போகணும்னு தான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கும் வழக்கம் போல் லைவ் பேஸ் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்றேன். டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.